எல்லாருக்கும் வணக்கம். வேட்டையின் திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் 2024 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எந்த தேதியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி வந்து ட்விட்டரில் வந்து இன்னும் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்னு சொல்லி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து கேட்டுருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்துடைய அந்த தோல்விக்கு பிறகு லைக்கா அவர்கள் வந்து மிகப்பெரிய அந்த ஃபினான்ஷியல் லாஸுக்கு பிறகு லைக்கா அவர்கள் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி தான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய வந்து கன்ஃபியூஷனான ஒரு சூழ்நிலை தான் இது. ஆக்சுவலி அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகணும், இல்லைன்னா அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகணும். அக்டோபர் 10 வந்து கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்துடைய அந்த ப்ரொடியூசர் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து இருக்கிறாரு. கங்குவா 1 கூட வந்து யார் வேணா வரலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 திரைப்படங்களும் வந்து கிளாஸுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்காங்க. மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க, ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காரு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துஷாரா நடிச்சிருக்காங்க, ரித்திகா நடிச்சிருக்காங்க. ஹிந்திலேருந்து அமிதாப் பச்சன் சார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டை வந்து உருவாக்கி இருக்கிற படம் அப்படிங்கிறனால இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து சரியான நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க பயங்கரமாக வந்து எதிர்பார்ப்பாங்க. ரஜினி சாரோட படம் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அதுக்கான விசிபிலிட்டி கிடைக்கும், தேட்டர்களும் அதிகமாக கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா தேட்டர்லையுமே, அதாவது மேக்ஸிமம் லெவல் ஆஃப் தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நிறைய டார்கெட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ சரியான நேரமும் கூட. எப்படின்னா வந்து நம்மளுடைய அமிதாப் பச்சன் சார் வந்து கல்கி படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஃபேமில் வந்து இருக்கார். அதாவது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார். 82 வயசில் கூட மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்களில் வந்து நடித்து தமிழில் கூட அசுரன் படம்லாம் நடித்து வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்க. நல்ல ஃபேமஸான ஆட்கள். ஃபகத் ஃபாசிலை பற்றி சொல்லவே தேவையில்ல. அந்த 2024 2023 அப்படிங்கிற 2 வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலோட வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான வருஷம். அவர் ப்ரொடக்ஷன் பண்ண படமும் 150 கோடி கலெக்ஷன் எடுக்குது. அவர் நடித்த படங்களும் 150 கோடி கலெக்ஷன் எடுக்குது. கிட்டத்தட்ட லாபமே வந்து பார்த்தீங்கன்னா 100-150 கோடி கையில் வச்சுக்கிட்டு இன்னும் வந்து 20 படம் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ கையில் வச்சுட்டு வந்து நிற்கிற ஒரு ஹீரோவாக இருக்கார், ப்ரொடியூசராக இருக்கார் நம்மளுடைய ஃபகத் ஃபாசில். ஸோ அவரோட விசிபிலிட்டிங்கிறது மலையாள சினிமாவில் பயங்கரம். அதனால இந்த திரைப்படம் வந்து மலையாள சினிமாவில் இன்னும் மிகப்பெரிய வந்து கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால் தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி ரூபாய் படமாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையின் படம் மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து இப்போ எல்லாத்து மத்தியிலும் ஏற்பட்டு இருக்குது. சரியான லெவலில் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து பண்ணி, ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆல்ரெடி பண்ணி முடிச்சு படம் வந்து கையில் இருக்குது. அதாவது ப்ரொமோஷன் வேல்யூ கரெக்டாக பண்ணாங்கன்னா தான் இது பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னா ஜெயிலர் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் தியேட்டரில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தெலுங்கா இருக்கட்டும், அதே மாதிரி மலையாளமாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து ஷோஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. இது மாதிரி நிறைய கரெக்டான ஒரு ஆங்கிளில் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து பிளான் பண்ணாங்க. அந்த மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த 1000 கோடி ரூபா அப்படிங்கிற இடத்த வந்து பெரிய அளவுக்கு வந்து தொடர்த்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா படம் வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் படத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த படத்தை பற்றி அப்டேட்டே வர முடியாத அளவுக்கு தான் லைக்காவோட ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொமோஷன்ஸோட அந்த ஃபார்மேட்டே இருக்குது. பல படங்களில் வந்து அந்த ப்ரொமோஷனால தான் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் எடுக்க முடியாமல் போச்சு. பொன்னியின் செல்வனில் வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு, ப்ரொமோஷன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் மற்ற திரைப்படங்களில் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக முடியாமல் போன சூழ்நிலைகள் என்னென்னா சரியாக ப்ரொமோட் பண்ணல அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் வேட்டையின் திரைப்படத்தில் அவங்க அந்தளவுக்கு இறங்கி போயிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியன் திரைப்படம் வந்து கொடுத்த அந்த தோல்வி அப்படிங்கிற விஷயம், ஃபினான்ஷியலாக இருக்கிற அந்த ஃபினான்ஷியலாக பேக் அடிக்கிற அந்த விஷயம் நடந்துச்சுல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை வந்து இப்போ கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு அட்வான்டேஜான இன்னொரு விஷயம் வேறு இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவோட தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, ஒரு தீர்மானம் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 8 வாரம் கழிச்சு தான் வந்து ஓடிடியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 மாதம் கழிச்சு தான் வந்து ஓடிடியில் வரணும் அப்படிங்கிற ரூல்ஸை வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஜெயிலர் திரைப்படம் வரும்போதும் இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வாரமாக இருந்துச்சு. 4 வாரம்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சு. அந்த ரூல்ஸ் இருந்ததுனால தான் தமிழ்நாட்டிலே 4 வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, ஹிந்தியில் எப்படி இருந்துச்சுன்னா 8 வாரம் இருந்துச்சு. அதாவது பாலிவுட்டில் வந்து ஒரு படம் வந்து ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓடிடி வந்து 8 வாரம் கழிச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அது இல்லாதனால தான் வந்து ஜெயிலர் திரைப்படத்தை ஹிந்தியில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியல. இல்லைன்னா அப்பயே அந்த திரைப்படம் வந்து இன்னும் 100-150 கோடிக்கு மேலே கலெக்ஷன் அதிகமாக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ இப்போ 2 பக்கமும் ஓகேவாயிடுச்சு. ஹிந்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகணும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஈக்குவல் பண்ணதுனால சரியான ப்ரொமோஷன் மட்டும் பண்ணால் இன்னும் பெரிய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மார்க்கெட்லேயும் பிடிக்க முடியும். அதே மாதிரி தென்னிந்திய மார்க்கெட்லேயும் வந்து பிடிக்க முடியும். அதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது.
ஸோ வேட்டையன் திரைப்படத்துடைய அந்த ரிலீஸுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணி ப்ரொமோட் பண்ணாலும் முதல்ல ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம். அதாவது 100 கோடி 200 கோடி 300 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் இருக்கும்போது கொண்டு வரது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் டார்கெட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா படத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத், படம் ரிலீஸ் ஆகி படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஆடியன்ஸ் வந்து அதிக பேர்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தா மட்டும்தான் இவங்க நினைக்கிற பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே யோசிக்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆக வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியோ இல்லை 31ஆம் தேதியோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எனக்கு 31 போவாது 10ஆம் தேதியே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ரிலீஸ் ஆனால் மிகப்பெரிய வந்து எப்படி சொல்கிறேன்னா அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண அது அப்படியே நடந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கோட் திரைப்படம்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் தாண்டின பிறகு அக்டோபரில் அடுத்த கோட் திரைப்படம் வந்து ஓடி முடிச்சு தியேட்டர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து உடனே வந்து படம் வரும்போது இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. மொத்தத்தில் அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் அல்லது கடைசி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் திரைப்படம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த படம் ரிலீஸ் ஆன பிறகு முதல் 2 நாட்கள்லேயே நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு மண்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன கலெக்ஷன் வருதோ அதை பொறுத்து இன்னும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.